ஏன் தாவேகா கிட்டத்தட்ட 50 ஆண்டு கால அரசியல் வரலாறு 1000 கோடியை சுகத்தோடு வாழ வேண்டிய ஒருத்தர் வந்து அந்த 1000 கோடி எனக்கு தேவையில்லை, மக்களுக்காக இதை செய்யணும்னு நான் நினைக்கிறேன்னு ஒரு மனதில் வர்றபோதே அவர் நாட்டு ஆளுவருக்கு தகுதியானவர், நல்லது செய்ய முடியும் அவர்னால அந்த நம்பிக்கை மக்கள்கிட்ட. நீங்கள் அதன் காரணமாக தான் வந்து தமிழக வெற்றி கழகத்தோட கரைவேட்டி இங்கே வந்து ஜெயலலிதா அவர்களுடைய புகைப்படம் பாக்கெட்டில் தலைமைக்கு உண்மையானவன் இருந்த போதும் படங்கள் வச்சுட்டு இருக்கிறது வந்து திரு செங்கோட்டையன் அவர்கள் வந்து பாஜகவால் வந்து இயக்கப்படுறாரு. அவர் மூலம் அவங்க தான் வந்து தாவேகாவிற்கு அமைச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அதிமுக எதிர்த்து நீங்க வந்துட்டு செயல்பட முடியுமா? அது சவாலா இருக்குமா உங்களுக்கு? என்னை பொறுத்தவரையிலும் நல்ல பீக்கில் ஒருத்தர் போனால் அவனை பேசிட்டே தான் இருப்பாங்க, ஏதோ ஒரு கருத்து. திருப்பரங்குன்றம் விவகாரத்திலையும் சரி, 100 நாள் வேலை திட்டத்தில் வந்து மகாத்மா காந்தி அவர்களின் பெயரை எடுத்ததும் சரி, வட இந்தியாவில் வந்து கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவ தினத்தில் தாக்கப்பட்டதுக்கும் சரி, இங்கு பெரிதும் குரல் கொடுக்கவே இல்லை. இது கிட்டத்தட்ட பாஜகவினுடைய முகமாக தான் இருக்கு. இதெல்லாம் ஆராய வேண்டியது அப்படின்னா ஆட்சி கட்ட அமர்ந்ததான் ஆராய முடியும். பாஜகவின் தேவை வந்து அதிமுகவுக்கு இருக்கிறதா, இல்லை பாஜக வந்து அதிமுகவை இன்ஃப்ளூயன்ஸ் செய்கிறதா? அதை பொறுத்தவரை பழனிசாமி தான் கேட்கணும். நயனா நாகேந்திரன் அவர்கள் சொன்ன ஒரு விஷயத்துக்காக அவர் தொகுதியில் அவர் டெபாசிட் இழப்பார் அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஒரு விமர்சனமாக பதிவு பண்ணியிருந்தீங்கிறது. இது தாவாக்கேவன் லட்சியமா இல்லை உங்களுடைய லட்சியம்? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொடி பறக்குது, புள்ளையா சொல்லி போட்டாச்சு அப்படின்னாரு. ஆனால் உங்கள் வருகைக்கு பிறகு அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தையின் கதவுகள் அடைக்கப்பட்டதா? இந்த மண்ணே வேறு, நார்த் இருக்கிறது வேறு, சவுத்தில் தமிழ்நாடு வேறு. முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும், முதல்ல புரிஞ்சுக்கணும். தமிழ்நாட்டில் மக்கள் ஒரு முடிவு செஞ்சுட்டாங்க, அந்த முடிவை மாற்றவே முடியாது யாருனாலும். அதிமுகவிலிருந்து நிறைய பேர் வருவாங்கன்னு சொல்லியிருந்தீங்க, அந்த இணைப்பு எப்போது சாத்தியமா? ஜனவரி எண்டுக்குள்ளே சொல்லியிருக்கீங்க. பொங்கலுக்கு முன்னாலேயே வரக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு சின்னம் குறித்து தகவல் எதுவும் தெரியுமா? சிக்கலான கேள்வி. நீ முழுமையாகவே அரசியலிருந்து ஒதுக்கப்பட வேண்டும், முழுமையாக அரசியலிருந்து ஓரங்கட்ட வேண்டும் நினைக்கிற போது அடிப்படை உறுப்பினர் வந்து என்னால் உருவாக்கப்பட்டு என்னால் வளர்க்கப்பட்ட ஒருவர் அதை செய்துவிட்டார். வெளியே சொல்ல முடியாத துக்கங்களும் இப்படி ஒரு நிலை ஏற்பட்டு விட்டது என்று நான் பல நேரங்களில் தூங்காமல் 2-3 நாட்கள் கண்ணீர் சிந்திக் கொண்டிருக்கிறேன். ஃபயர் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் கிருத்திகா மருதநாயகம். பொதுவாக தமிழகத்துடைய கடந்த 50 ஆண்டுகால அரசியல் வரலாற்றினை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் புத்தகங்கள் வாயிலாகவும் காணொலிகள் வாயிலாகவும் தான் தெரிந்து கொள்ள முடியும். ஆனால் கடந்த 53 ஆண்டு காலங்களாக தமிழக அரசியல் வரலாற்றினை நேரடியாக பார்த்தவர், தமிழகத்தின் மிக முக்கிய மூத்த தலைவர்களின் நம்பிக்கையை தன்வசம் வைத்திருந்தவர், தமிழகத்தின் தவிர்க்க முடியாத மிகப்பெரிய அரசியல் ஆளுமை, தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்தின் உயர்மட்ட மாநில நிர்வாக குழுவின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு கே. செங்கோட்டையன் அவர்கள் தான் இன்னைக்கு சந்திக்க வந்திருக்கிறோம். அவரோட இல்லத்திற்கு தான் வந்திருக்கிறோம். அவர் கூட பேச கேட்க நிறைய விஷயங்கள் இருக்கு. உள்ள போய் பேசலாம் வாங்க. தொடர்ந்து பல விஷயங்கள் பரபரப்பாக பேசப்பட்டிருக்கு. தமிழக அரசியல் களம் வந்து 2026 வந்து வேற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதான் எல்லாரும் எதிர்பார்ப்பா இருக்கு. முதல்ல நான் என்ன கேட்கணும்னு நினைச்சேன் அப்படின்னா, ஏன் தாவேகா கிட்டத்தட்ட நான் 50 ஆண்டு கால அரசியல் வரலாறு, இன்னும் சொல்ல போனால் திரு ஆதவர்ஜன் அவர்கள் சொன்னாரு, பாஜகவில் சேர்ந்திருந்தா இந்நேரம் வந்துட்டு நிம்மதியாக ஒரு ஆளுநர் பதவி கொடுத்துருப்பாங்க, திமுகவில் சேர்ந்திருந்தா ஒரு அமைச்சர் பதவி கொடுத்துருப்பாங்க, அதை விட்டு இங்கு தாவேகாவின் பக்கம் திரு செங்கோட்டையன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. என்ன நம்பிக்கை திரு? எனக்கு என்ன எனக்கு ஒரு முழு நம்பிக்கை என்னங்க, பதவிகளை விட வந்து ஒருவரோட சர்வீஸ் பண்ணுறது முக்கியம் நினைக்கிறாங்க. எல்லாமே பார்த்தாச்சுங்க. இனி எதிர்காலத்தில் நல்ல ஆட்சி மலரணும், தமிழக வெற்றி கழக துணை தலைவரால் தான் முடியுங்கிறது என்னுடைய நம்பிக்கை. ஒரு வந்து பீக்கள் இருக்காங்க சினிமாவில், 250 கோடி வாங்குறாங்க. தமிழ்நாட்டில் ஹையஸ்ட் அவர் தான். குறைஞ்சி ஒரு 4 படம் நடிக்கலாம் வரிசைக்கு அவர் நினச்சா. 1000 கோடியை சுகத்தோடு வாழ வேண்டிய ஒருத்தர் வந்து அந்த சுகத்தில் இந்த 1000 கோடி எனக்கு தேவையில்லை, ஆனால் மக்களை நேசிக்க வேணும், மக்களுக்காக இதை செய்யணும்னு நான் நினைக்கிறேன்னு ஒரு மனதில் வர்றபோதே மக்களே நினைக்கிறாங்க. அவர் நாட்டு ஆளுவருக்கு தகுதியானவர், நல்லது செய்ய முடியும் அவர்னால அந்த நம்பிக்கை மக்கள்கிட்ட இருக்கு. நீங்கள் அதன் காரணமாக தான் வந்து அது காரணமாக மட்டும் இல்லைங்க, எனக்கு வந்து திமுகவோடையும் பிஜேபியோட போகிற எண்ணங்கள் எனக்கு இல்லைங்க. என்னை நம்பி வந்தவர்களுக்கு ஏதோ ஒரு வழிகாட்ட வேணும். நான் வழிகாட்டி வழியைத்தான் காட்டுங்க, கூட வராதுங்க. கூட போக வேண்டியது நம்முடைய வேலை. இங்கே வந்து சேர்ந்துருக்காங்க. இந்த முடிவு ரொம்ப கடினமாக இருந்ததா? ஏன்னா கடினமானு சொல்ல முடியாதுங்க, கொஞ்சம் யோசிக்க வேண்டியிருந்தது. ஏன்னா நீண்ட நெடிய பயணம், அங்கிருந்து ஒரு இரவுல வந்து இன்னொரு கட்சியில மாற்றம், இது ஏற்றுக்கொள்வது வந்துட்டு ரொம்ப கடினமாக. நான் அதுக்கு முன்னாலே நண்பர்கள் சந்திச்சாங்க, நான் உங்கள்கிட்ட சொன்னாங்க, எல்லாரும் சந்திச்சாங்க, பேசினாங்க.
அது கிட்டத்தட்ட ஒரு வாரம் நடந்ததுங்க. அதுக்கு பிறகு இந்த முடிவுகளை நான் மேற்கொண்டேன். ஏன் போகக்கூடாது, ஒரு நல்ல ஆட்சி நடத்துகிறவர்கள்கிட்ட பின்னால் இருந்து நம்ம மக்களுக்கு ஏன் சேவை செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் எனக்கு வந்தது. இனி முழுமையாகவே அரசியலிருந்து ஒதுக்கப்பட வேண்டும், முழுமையாகவே அரசியலிருந்து ஓரங்கட்ட வேண்டும் நினைக்கிற போது ஏன் நம்மால் நம்மளுக்கு திறமைக்கு நம்மளுக்கு ஆற்றலுக்கு ஏன் கொண்டு போய் ஒரு இன்னொரு தலைவரோட நல்ல தலைவரோட சேர்ந்து நம்ம அந்த சேவை செய்யக்கூடாதுங்கிற எண்ணங்கள் எனக்கு இருந்தது. ஏன்னா உங்களுடைய முதல் சந்திப்புக்கு பிறகு செய்தியாளர்கள் எல்லாருமே உங்களை உற்று கவனிச்சதை பார்க்க முடிஞ்சது. அப்போ பெரும்பாலும் வைக்கப்பட்ட விமர்சனங்கள் என்ன என்றால், திரு ஜெயலலிதா அவர்களின் புகைப்படம் உங்களுடைய பாக்கெட்டில் இன்னும் இருக்குது. இப்போ இன்னைக்கு காலையில் நாங்கள் பார்க்குறப்ப தமிழக வெற்றி கழகத்தோட கரைவேட்டி, இங்கே வந்து ஜெயலலிதா அவர்களுடைய புகைப்படம் பாக்கெட்டில் அப்படின்னு ஒரு வித்தியாசமான ஒரு காம்பினேஷன் எங்களால் பார்க்க முடிஞ்சது. இது வித்தியாசமான காம்பினேஷன் சொல்ல முடியாதுங்க. பொதுவாக மனசில் வந்து ஆழமாக ஒரு தலைமை ஏற்று அந்த தலைமைக்கு விசுவாசமாகவும் அந்த தலைமைக்கு உண்மையானவும் இருந்தால் போதும். படங்கள் வச்சுட்டு இருக்கிறது வந்து 50 ஆண்டு காலம் ஒரு தலைவரோட பழகிறான், அந்த படத்தை எடுத்து டக்குன்னு இது பண்ணிட்டு போயிட முடியாது. அப்படி வரும்போது எனக்கு பெரிய விமர்சனம் கிடையாது, பெரிய கேலி கூத்தும் பேசுவாங்க. ஒரு நிமிஷத்தில் அவருடைய சுயநலத்துக்காக படத்தை எடுத்துச்சு போயிட்டான்னு சொல்லுவாங்கன்னு சொல்ல மாட்டாங்க. தலைவரே சொன்னார், இங்கே சுதந்திரம் இருக்கிறது, நீங்கள் எரி வேண்டுமானம் செய்து கொள்ளலாம். நான் ஒன்றே சொன்னேன், இருக்க வரை என்னுடைய உடலில் ஓடுற ஒவ்வொரு ஓட்டத்தையும் உங்களுடைய ஆட்சி பீடத்தில் அமர்வதற்கு நான் தயாராக இருக்குன்னு சொன்னேன். ஐயோ அப்படியெல்லாம் பெரிய வர சொல்லாதீங்க அப்படின்ட்டாங்க. நீங்கள் வந்து எனக்கு ஒரு பெரிய பக்கமனம், நீங்கள் வந்து நல்லா பண்ணுங்க அப்படின்ட்டார் ஒரே வரையில். ஸோ தமிழக வெற்றி கழகத்தை தாண்டி திரு விஜய் அவர்கள் மீது அதிகபட்ச ஒரு நம்பிக்கை உங்களுக்கு வந்துட்டு உருவாயிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பேசும்போது எங்களால் பார்க்க முடியுது. இதை தாண்டி பல்வேறு விமர்சனங்கள், இது புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி அப்படிங்கிறதுனாலயா இல்லை வந்து நடிகர் ஆரம்பித்த கட்சி அப்படிங்கிறதுனாலயா அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி இந்த விமர்சனங்கள்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? என்னை பொறுத்தளவுக்கு இதுக்கு இந்த விமர்சனம் முதலே பார்த்துருக்காங்க. தலைவர் எம்ஜிஆர் வந்து கட்சி ஆரம்பிக்கிற போது எல்லாம் சொன்னாங்க, இது 100 நாள் கூட ஓடாது, சினிமா படம் மாதிரி 100 நாள் அவ்வளோதான் சினிமா மாதிரினாங்க. இன்றைக்கு பல ஆண்டுகளும் முடிந்து இன்றைக்கி அவருடைய நினைவுகள் இருக்குது. ஆக அப்படிப்பட்ட சரித்திரத்தை அம்மாவும் படைத்தாங்க, இவரும் படைக்க போகிறாரு. இனி 3வது தலைமுறையாக இவரால் முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. பொதுவாக வந்து இப்போ அதிமுகவை பொறுத்தவரை எல்லா முடிவுகளையும் வந்துட்டு எங்கே எடுக்கிறாங்கன்னா டெல்லிக்கு போய் தான் எடுக்கிறாங்க அப்படிங்கிற விமர்சனம் இருந்தது. நீங்களும் டெல்லியில் போய் முக்கிய பாஜக தலைவர்களை சந்தித்தீங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம். பாஜகவின் தேவை வந்து அதிமுகவுக்கு இருக்கிறதா, இல்லை பாஜக வந்து அதிமுகவை இன்ஃப்ளூயன்ஸ் செய்கிறதா அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது. அதை நாங்கள் எப்படி எடுத்துக்கலாம்? அதை பொறுத்தவரை பழனிசாமிகிட்ட தான் கேட்கணும். எடப்பாடி பழனிசாமி கேட்டால் ஆதிக்கம் செலுத்துறாங்களா இல்லையாங்கிறது அவரு தான் சொல்லணும். சந்திச்சது வந்து 2 இயக்கம் ஒன்றா, நான் ஒரு 2 தான் சொன்னேங்க. அவங்ககிட்ட போகணும் சந்தித்த போது என்ன சொன்னாங்க, எங்களை விட்டால் உங்களுக்கு ஆப்ஷன் கிடையாது, உங்களை விட்டால் எங்களுக்கு ஆப்ஷன் கிடையாது, இந்த சூழ்நிலை தான் இருக்குது. எல்லா கட்சியும் கூட்டணி திமுகவோடு இருக்குது, நாம் இருவர் இணையில தவிர வேறு வழியில் கூட்டணியில் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படி கூட்டணி இணைஞ்சால் மட்டும்தான் சரியாக இருக்குது. 1. 2வது சவுத்தில் இருக்கிற நிலைகள் வேறு மனநிலைகள், மக்களிடத்தில் ஒரு சமுதாயத்தை ஒதுக்குற மாதிரி நினைக்கிறாங்க. அவங்களையும் நம்ம ஒருங்கிணைச்சு கொண்டு போயிட்டோம்னா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. அவங்க எந்த டிமாண்டும் வைக்கல, ஒரு முதலமைச்சரோ பொதுச்செயலோ அவங்க கேட்கல. ஆகவே அதை வச்சு என்னால் முடிவு பண்ணால் நல்லதாக வெற்றிகரமாக இருக்குது அப்படிங்கிறது இந்த 2 தான் சொல்லிட்டோம். நான் திரு செங்கோட்டையன் அவர்கள் வந்து பாஜகவால் வந்து இயக்கப்படுறாரு, அவர் மூலம் அவங்க தான் வந்து தாவேக்காவிற்கு அமைச்சு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த காலகட்டத்தில் என்னை பொறுத்தவரைக்கும் ஒரு தெளிவான முடிவு செய்வேன் தவிர ஒரு தலைமை என்னை ஆட்டி படைக்க முடியாது, தலைமை எனக்கு இருக்கிற சுதந்திரத்தை பறிக்க முடியாது, ஒரு தலைமை என்னை கட்டளையிட்டு அடிமைப்படுத்த முடியாது. நான் அடிமை வாழ்க்கையில் வாழ்ந்தவன் அல்ல, சுதந்திர வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருப்போம். அன்றைக்கி தலைவர் காலத்தில் முடிவு பண்ணுற போது திமுக பல பேர் டிஸ்டர்ப் ஆச்சு. அதுக்கப்புறம் அம்மாவுக்கு வந்ததுக்கப்புறம் பல கஷ்டங்கள் வந்தது, அதுக்கு பிறகு உப்பும் வந்தது. எல்லாம் ஃபேஸ் பண்ணிவிட்டு ஒரு நல்ல தெளிவான சிந்தனையோடு அவர் பின்னால் பயணம் பண்ணுறான். இது எனக்கு யாருமே கட்டளையிட இயலாது. இது ஏன் கேட்குறோன்னா, பல்வேறு நேரங்களில் வந்து பாஜக எதிர்ப்பு நிலை வந்து தாவேக்காவில் ரொம்ப கம்மியாக இருக்குது. கொள்கை எதிரி யார் அப்படின்னு கேட்டார். பிஜேபி அப்படின்னு கற்றுனாங்க, மக்களே போகிறோம், நீ கேட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். 2வது என்ன, தீய சக்தி தமிழ்நாட்டில் அகற்றப்பட வேண்டும்னு சொன்னது அவர் திமுகன்னு கற்றுனாங்க. ஆகவே 2 தெளிவாக இருக்குங்க. பல்வேறு விமர்சனங்களும் வந்தது இல்லை, இன்னும் கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கலாம் திரு செங்கோட்டையன் அவர்கள் அப்படின்னு அங்கே அந்த பக்கத்தில் இருந்தும் பல்வேறு விமர்சனங்களும் வந்தது. என்ன காரணம் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியாது ஒன்றல்ல, ஒருவரை நாம் நேசிக்கிறோம், தலைமை ஏற்றுக்கொள்கிறோம். அப்படி தலைமை ஏற்றுக்கொள்கிற போது தலைமைக்கு மனிதாபிமானம் வேண்டும். மற்றவர்களை
நேசிக்கின்ற தன்மை வேண்டும். அது மட்டுமல்ல, யார் வேண்டுமானாலும் எப்படி வேண்டாம் என்னால் செய்ய முடியும் என்ற எண்ணங்கள் இருக்கக்கூடாது. அந்த எண்ணத்தினுடைய பிரதிபலிப்பு தான் அடிப்படை உறுப்பினர் இருந்து என்னால் உருவாக்கப்பட்டு என்னால் வளர்க்கப்பட்ட ஒருவர் அதை செய்துவிட்டார். அதுதான் வேதனை. தலைவர் வேறு, அம்மா வேறு. தலைவரால் என்னை அடையாளம் காட்டப்பட்டார், அம்மாவால் என்னை அடையாளம் காட்டப்பட்டார்கள். நாங்கள் எல்லோரும் சேர்ந்து அவரை அடையாளம் காட்டியிருக்கிறோம். அவர் இந்த நிலைக்கு செல்கிற போது வேதனையும் வெளியே சொல்ல முடியாத துக்கங்களும் இப்படி ஒரு நிலை ஏற்பட்டு விட்டது என்று நான் பல நேரங்களில் தூங்காமல் 2-3 நாட்கள் கண்ணீர் சிந்தி கொண்டிருந்திருக்கிறேன். அதிமுகவின் எதிர்ப்பு நிலை அப்படிங்கிறது வந்து தாவேக்கால வந்து கம்மியா இருக்கிறதா எங்களால பார்க்க முடியுது. இப்போ நீங்க உள்ள வந்திருக்கீங்க அப்படிங்கிறப்ப அதிமுகவை எதிர்த்து நீங்க வந்துட்டு செயல்பட முடியுமா? அது சவாலா இருக்குமா உங்களுக்கு? என்னை பொறுத்தவரையிலும் 2 சவால்களை சந்திக்க வேண்டியதுதான் இருக்கும். 3 சவால் பிஜேபி சேர்த்து. அப்போ நாங்கள் இது கூட்டணி அமையும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாமா? ஏன்னா திமுக எதிர்ப்பு நிலையில் இருக்கிற அனைத்து கட்சிகளும் ஒன்றாக கூட வேண்டும் அப்படிங்கிறதா இங்கே எதிர்கட்சிகளின் குரலாக இருக்கு. அப்படிப்பட்ட நிலை இங்கே இல்லை. திமுகவோடு ஒருங்கிணைந்து தான் இன்றைக்கு எதிர்கட்சி இருக்கிறது. எதிர்கட்சி கருத்துக்களை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இப்போ அதிமுகவும் திமுக ஒரே நிலைப்பாடில் இருக்கு, ஒரே நிலைப்பாடு தான் இருக்கிறார். உங்கள் கருத்துக்களை பார்க்கின்ற போது திமுகவை தாக்குவதை காட்டிலும் தமிழக வெற்றி கழகத்தான் தாக்கி கொண்டிருக்க இரு கட்சியுமே. அப்படி என்றால் அவருடைய உணர்வுகள் எப்படி இருக்கிறது என்பதை நீங்கள் ஒரு அரவணைப்பான போக்கு போகிறதானே பார்க்க முடியுது அதிமுக தரப்புல இருந்து. இன்னும் சொல்ல போனா உங்களுடைய இணைப்புக்கு முன்னாடி வரைக்கும் கூட்டணிக்கு ஒரு வழி இருந்தது அப்படிங்கிறத பார்க்க. அப்படிப்பட்ட நிலை இல்லை. ஒருவரை ஒரு நாட்கள் ஏமாற்றலாம், பல நாட்கள் ஏமாற்ற இயலாது. நாடாளுமன்ற தேர்தல் வருகிற போது காங்கிரஸ் மகா கூட்டணி அமையும் என்று சொன்னார்கள். நம்முடைய கூட்டணி என்பது ஒரு வரலாறு படைக்கும் என்று சொன்னால் ஒன்றுமில்லை. இப்போதும் அதைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் அங்கே இருப்பவர்களை தக்க வைத்துக் கொள்வதற்காக. இது வந்து சாத்தியமான விஷயமா? ஏன்னா இத்தனை ஆண்டுகள் வந்து பார்க்கும் பொழுது எதிர்கட்சிகள் ஒரு நிலைப்பாடுல எல்லாமே கூட்டணியா சேர்ந்து தான் ஆளுங்கட்சியை வந்து வீட்டுக்கு அனுப்பின விஷயங்கள்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறது. இந்தியாவை பொறுத்தவரை உங்களுக்கு நன்றாக தெரியும். 60-50 ஆண்டு காலம் அரசியல் வரலாற்றில் இருந்த காங்கிரஸ், 12 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்த திராவிட முன்னேற்ற கழகம், இரண்டையும் எதிர்த்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்காக வாக்களித்தார். 2 கட்சியும் வேண்டியதில்லை. புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய ஆட்சி மலர வேண்டும் என்று மக்கள் விரும்பினார்கள். அதே போலதான் இன்றைக்கு இரு கட்சிகளும் வேண்டியதில்லை. ஆளும் கட்சி எதிர்கட்சியும் தேவையில்லை. நல்ல ஆட்சி நடத்துவதற்கு இவர்தான் நல்லவர், வல்லவர். 500 கோடி ரூபாய்க்கு மேலே வருமானம் வருகின்ற திரைப்படத்தில் வருகிற வருவாயை தேவையில்லை என்று தூக்கி எறிந்து விட்டு மக்களுக்கு பணியாற்று என்று சொல்கிற போது ஏன் இப்படிப்பட்ட ஒருவரை நாம் தேர்ந்தெடுக்க கூடாது என்ற எல்லாருடைய எண்ணங்களிலும் இருக்கிறது. திருப்பரங்குன்றம் விவகாரத்திலையும் சரி, இப்போ 100 நாள் வேலை திட்டத்தில் வந்து மகாத்மா காந்தி அவர்களின் பெயரை எடுத்ததும் சரி, இன்னும் சொல்லப்போனால் வந்து வட இந்தியாவில் வந்து கிறிஸ்தவர்கள் வந்து கிறிஸ்தவ தினத்தன்று தாக்கப்பட்டதுக்கும் சரி இங்கு பெரிதும் குரல் கொடுக்கவே இல்லை. இது கிட்டத்தட்ட பாஜகவினுடைய முகமாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்க்க முடியுது. அதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? ஏன்னா அவங்க வந்து திமுக பாஜகவின் பி டீம்னு சொல்றது இருக்கட்டும், ஆனால் இந்த விஷயத்துலலாம் தாவேக்க ஒரு தெளிவான நிலைப்பாடு எடுத்திருக்க வேண்டும் இல்லையா? தாவேக்க வளர்ந்துட்டு இருக்க இயக்கம். நான் வந்து மக்களுடைய நிலை என்ன என்பதை வந்து ஒன்றும் ஆழமாக பார்க்க வேண்டியிருக்கு. ஒவ்வொரு மக்களுடைய மனநிலை இருக்குது. ஒரு மதம் இப்படி இருக்குது, ஒரு மதம் இப்படி இருக்குது, பல வகையான இருக்குது, ஜாதிகள் இருக்குது. இதெல்லாம் ஆராய வேண்டியது எப்படின்னா ஆட்சி கட்டில் அமர்ந்தால் தான் ஆராய முடியும். 2 அவர் தெளிவான சிந்தனையை சொன்னார். தீபாவளியாக இருந்தாலும் சரி, பொங்கலாக இருந்தாலும் சரி, கிறிஸ்மஸாக இருந்தாலும் சரி, ரம்ஜானாக இருந்தாலும் சரி, இறைவன் ஒவ்வொருவரும் இறைவனை நேசிக்கிறார்கள். இதுதான் எங்களுடைய தத்துவங்கிட்டார். அப்போ இந்துக்களையும் கொண்டு வர, முஸ்லீம் கொண்டு வர, கிறிஸ்டின் கொண்டு வந்துட்டாருங்க. இல்லை, அது சரியான இடம் தானே. இப்போ அந்த பெரியார் மண்ணுன்னு நீங்கள் சொல்கிறீங்க, அப்போ அந்த விவகாரத்தை நீங்கள் கையில் எடுத்துருக்கலாமே. பெரும்பாலான விவகாரங்கள் வந்துட்டு திரு விஜய் அவர்கள் வந்து மக்கள் சந்திப்பு நடத்தும் போது என்ன பேசணும்னு நம்ம எதிர்பார்க்குறோமோ சில விஷயங்கள் அவர் பேசுறது இல்லை அப்படிங்கிற ஒரு விமர்சனம் உண்மை தானே. எப்படின்னாங்க, ஒரு செல்வாக்குமிக தலைமை, அந்த செல்வாக்குமிக தலைவி முதலமைச்சர் ஆகி விடுவார் என்ற அச்சம் எல்லோருக்கும் இருக்கிறது எதிர்கட்சிக்கு. ஆகவே விமர்சனம் இது செய்கிறாங்க, தேவையில்லாத ஒவ்வொரு விமர்சனம் செய்கிறாங்க. அதற்கெல்லாம் அவர் கருத்து பரிமாறினா கஷ்டம். நல்ல பீக்கில் ஒருத்தர் போனோன்னா அவனை பேசிகிட்டே தான் இருப்பாங்க, ஏதோ ஒரு கருத்து சொல்லுவாங்க. இப்படி இருந்தால் எப்படிம்பாங்க, அப்படி இருந்தால் அப்படிம்பாங்க. இது இயற்கை கிராமத்திலே நடக்கிறது. வளர்ந்து வருகிற யாருமே காய்க்கின்ற மரத்தில்னா கல்லடி விழுந்து. அப்போ செய்தியாளர்களையாவது சந்திக்கணும், களத்தில் இன்னும் அதிகமாக வந்துட்டு இறங்கி வந்து செய்தியாளர் சந்திக்க வேண்டிய நிலை எப்படின்னாங்க, பல நேரங்களில் வந்து நல்லது செய்கிற போது அதை சொன்னால் போதும். எல்லாருக்கும் செய்தியாளர் செஞ்சுட்டு இருந்தாங்க. எங்களாட்டாளுக்கு தான் அந்த வேலை. யார் வந்தாலும் பேட்டி கொடுக்கணும், கொடுத்துட்டு போகிறதுங்க. அவரெல்லாம் நல்லது செய்யணும்னு நினைக்கிற போது அப்போது தான் செய்தியாளர் சந்திக்கிறது சரியாக இருக்குது. செய்தியாளர்கள் சந்திக்கணும். இப்போ களத்தில் வந்து அடிக்கடி வெளியில் வந்து மக்கள் சந்திப்பு நடத்தணும், அது சவாலாக இருக்குங்கிறது அடுத்த பிரச்சனை. ஆனால் களத்தில் இறங்கினா தானே வந்துட்டு அவர் என்ன பண்ணுவாருங்கிறது தெரியும். களத்தில் இறங்குறதுக்கு அவருக்கு இருக்கிற கஷ்டங்களே என்னென்னா,
ஒரு 500 பேர் வருவான்னு நம்ம எதிர்பார்த்து போவாங்க, 10,000 பேர் வர்றாங்க. நாளைக்கு அரசியலுக்குள்ள வந்து அது பண்ணி தானே ஆகணும். அப்ப அது பண்ணணுங்க. அதுக்கு வந்து அப்போல்லாம் அவனுக்கு தகுந்த பாதுகாப்பு இருக்கு. இப்போ பாதுகாப்பு இல்லைங்களே, தேவையான பாதுகாப்பு இருக்காது. ஒரு மக்கள் சந்திப்பு நடத்தினா அடுத்த மக்கள் சந்திப்பு வரைக்கும் ஒரு பெரிய ஒரு கேப் இருக்கு. அதுக்கப்புறம் அவர் என்ன அமைதியாயிருது கட்சியை அப்படிங்கறத பார்க்க முடியுது. அதனாலதான் அந்த கேள்வி உங்க முன்னாடி நான் வைக்கிறேன். அவர் எல்லாம் சந்திக்கணும் விரும்புறாரு. கரூர் இன்சிடென்ட்க்கு அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா சிபிஐ, கோர்ட், அதுக்கப்புறம் சட்ட விதிகள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணி தானே பண்ணியாகணும். அப்போ இதெல்லாம் ஃபேஸ் பண்ற டைம் வேணுங்களோ. களத்தில் நம்ம என்ன பண்ணணும், எப்படி நம்ம கட்சியை கொண்டு போகணும், எப்படி மக்களுடைய வந்து அதை ரீச் பண்ணணும், என்ன நாம் செய்யணும் அப்படிங்கிறத சொல்லணுங்களே. அதுக்குள்ள சிந்திக்க வேண்டிய நேரம் இல்லைங்களா. இப்போ வந்து முதல்ல ஒரு கட்சி இருக்குன்னாங்க, பல ஆண்டுகள் இருக்கு, பல பேர் பல கருத்துக்கு சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஃப்ரீ ஹேண்டாக இருப்பாங்க எல்லாரும். ஒரு கட்சியில் பார்த்தா ஃபண்டு கலெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் இருக்கிறாங்க, ஒரு சினிமா படம் எடுத்து விடுறதுக்கு ஒரு ஆள் இருக்காங்க, ஒரு பக்கம் வந்து அமைச்சர்கள் எல்லாம் பூரா வந்து அவங்க எல்லாம் பேர்டன் எடுத்துக்கிறாங்க, அதுக்கப்புறம் அஃபீஷியல்ஸ் இருக்காங்க. இத்தனை தேவை இருக்கிறனால தான் அவங்க ஃப்ரீயாக போகிறாங்க. ஒரு கதில் இல்லைங்களே. கட்சியின் கட்டமைப்பு திரு விஜய் அவர்களுடைய முகம் மட்டும்தான். இன்னும் சொல்ல போனா அவரே வந்து மதுரை மாநாடுல சொல்றாரு, எல்லா தொகுதியிலும் என்னுடைய முகம் அப்படின்னு சொல்லி அவரே சொல்றாரு. என்னுடைய முகத்துக்காக தான் எல்லா தொகுதியிலையும் ஓட்டு போடுங்க அப்படின்னு அவரே கேட்கிறார். அது எப்படி சாத்தியப்படும்? அவருடைய முகத்திற்காக எல்லாரையும் வந்து ஜெயிக்க வைக்கணும் அப்படிங்கிறது எப்படி சரியான விஷயமா இருக்கும்? இன்னும் ஜனவரிக்குள்ளே அதை பார்ப்பீங்க. நீ சொல்ற வேர்டுக்கு பதில் இருக்கு. ஜனவரிக்குள்ளர, ஜனவரி எண்டுக்குள்ளே, ஜனவரி எண்டுக்குள்ளர. ஏன்னா இங்கே நிறைய பேச்சுவார்த்தை நடக்குது அப்படின்னு பார்க்க முடியுது. இன்னும் சொல்லப்போனால் கரூர் சம்பவம் நடைபெற்ற பிறகு அதிமுகவின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொடி பறக்குது, புள்ளையார் சொல்லி போட்டாச்சு அப்படின்னாரு. அப்போ நாங்கள் நினச்சோம் ஏதோ பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு போல இருக்கு தாவேக்காவுக்கும் அதிமுகவுக்கும் அப்படின்னு நினச்சோம். ஆனால் உங்கள் வருகைக்கு பிறகு அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தையின் கதவுகள் அடைக்கப்பட்டதா? முதலே தெளிவுபடுத்திட்டாங்க. முதலமைச்சராக ஏற்றுக்கொள்கின்றவர்கள் நம்ம கூட்டணி இருக்கலாம், என்னை முதலமைச்சராக ஏற்றுக்கொள்கின்ற மாதிரி தான் இருக்கும்னு சொல்லியிருக்காரு அவர் தெளிவாக. அங்கே இருக்கிற கட்சியில் இருக்கிற எல்லோருமே அதை தான் சொன்னாங்க. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் முதலமைச்சர் என்றால் யார் வேண்டுமானால் வரலாம்னு எல்லாரும் கருத்து சொன்னாங்க. இந்த கருத்து அன்னைக்கே பரிமாறப்பட்டது. ஆனால் அங்கே இருக்கிற கட்சியை சார்ந்தவர்களுக்கு எப்படியோ ஏதோ ஒன்று சொல்லி காலத்தை ஓட்டணும், தன் பின்னால் நிற்கணும். ஏன்னா எப்பவுமே வந்து ஒரு கட்சி சரிவு ஏற்படுற போதுங்க அந்த சரிவு தாங்கிறதுக்கு நிறைய இது பண்ணணும். மழை சரிந்தால் அதை வந்து சரி பண்ண முடியாது. மழை சரிகிற மாதிரி சூழ்நிலைகள். மழை சரிஞ்சு போனால் அது எப்படி எடுத்து நிறுத்த முடியும்? கட்டடம் சரிஞ்சால் கட்டடத்தை காங்கிரீட் போட்டு கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கலாங்க, ஒரு பில்லர் வச்சு காப்பாற்றிடலாம். சரிவு ஏற்படுகிற போது அது சரிவுக்கு சரி செய்வதற்கு இது மாதிரி கருத்துக்கு சொல்கிறது. எல்லோரும் எப்படியோ அப்படி வந்துடுமா இப்படி வந்துடுமாங்க சொல்கிறது. நேற்று இதில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஜெயக்குமார் ஒரு பதில் சொல்லியிருக்காரு. இது நாங்கள் இந்த கருத்தே சொல்ல, கூட்டணி யார் யாருக்கு எவ்வளோ சீட்டுன்னு சொல்ல, அது பிஜேபி தான் சொல்லிட்டுட்டாரு. ஒன்று உங்களுக்கு கேட்குறேன், இது 2 நாளைக்கு 3 நாளைக்கு முன்னாலே நயினார் நாகேந்திரன் சொல்லிட்டாரு, கூட்டணி பேச்சுவார்த்தையே நாங்கள் நடத்தவில்லை, ஒரு கட்சிக்கார் நாங்கள் போனோம் பார்த்தோம் அலோன்ட்டு வந்துட்டோன்னு தான் சொல்கிறாரு. அவர் அப்படி தான் சொல்லியிருக்காரு. அப்போ இவர் சொல்கிறக்கு அவர் சொல்கிறக்கு எவ்வளோ முரண்பாடு இருக்குங்க இதுக்குள்ளேயே. நீங்கள் இன்னும் சொல்ல போனால் நயினார் நாகேந்திரன் அவர்கள் சொன்ன ஒரு விஷயத்துக்காக அவர் தொகுதியில் அவர் டெபாசிட் இழப்பார் அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஒரு விமர்சனமாக பதிவு பண்ணியிருந்தீங்கிறத பார்க்க முடியுது. இது வந்து டெபாசிட் இழப்பான்னு சொல்லு, இலக்க செய்ய வேண்டும்னு. இலக்க செய்ய வேண்டும், 2 வார்த்தைக்கு வித்தியாசம் இருக்குங்க. டெபாசிட் இழப்பாருங்கிறது வந்து நான் சொல்ல முடியாது, இலக்க செய்ய வேண்டும்னு மக்களை சொல்லலாம். இது தாவாக்கேவன் லட்சியமா இல்லை இருக்கிற உங்களுடைய லட்சியம்? என்னுடைய இண்டிவிஜுவல். ஒரு கட்சிக்கு சில அங்கீகாரம் இருக்குது, மக்கள் வராங்க போகிறாங்க, அதை வந்து கொச்சைப்படுத்தக்கூடாதுங்க. ஏன்னா ஒரு வார்டிங் கூட ஜெயிக்க முடியாத கட்சி இருக்குது. நிச்சயமா நிச்சயமா. நான் இது ஏன் கேட்குறேன்னா, இப்போ ஒரு இதெல்லாம் தாண்டி கூட்டணிங்கிறது ஒன்று அமைஞ்சாதான் இங்கே வந்து எதிர்கட்சி, அதாவது இப்போ ஆளுங்கட்சியாக இருக்க திமுகவை எதிர்க்க வேண்டும்னா எதிர்கட்சி வந்து பலமாக இருக்கணும், எல்லாமே ஒரே அணியில் சேரணும் அப்படிங்கிறதா இங்கே பெரும்பாலான அரசியல் தலைவர்கள் சொல்கிற விஷயமா இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் திரு தமிழிசை அவர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா, எல்லாரும் ஒன்று சேரணும், வீணடிச்சிடாதீங்க, உங்களுடைய வாக்குகளை எங்க கூட வந்துருங்க, வந்து எங்க கூட நில்லுங்க, ஒரு அணியில நிற்போம் அப்படின்னு அவங்க எல்லாரும் டெஸ்பரேட்டா வந்துட்டு தாவேக்காவே அழைக்கிறாங்க. ரைட்டு. அது எப்படி உங்களுக்கு தெரியும் எப்படி கூட்டணி இல்லாமல் சாத்தியப்படும்? நான் என்னன்னு சொல்றது எப்படின்னாங்க, 2024 பிரிஞ்சாங்கல்ல, அப்போ இந்த உணர்வு சொல்ல. அப்போ முக்கியமான தேர்தல் மத்திய அரசு, பாரத பிரதமர் நரேந்திர மோடி வரணுங்கிற தேர்தல். இப்போ இருக்கிற தேர்தலில் இவங்க யாருமே சீஃப் மினிஸ்டர் ஆகிற முடியாது. அப்போவே இந்த உணர்வு காட்டியிருக்கணும்ல. அவர் கேண்டிடேட் நின்னாங்கல்ல, கவர்னர் பதவி ராஜினாமா பண்ணிட்டு, அதையே அன்னைக்கு சொல்ல, இன்னைக்கு சொல்றான்னா ஏதோ ஒப்புக்கு சப்புக்கு சொல்லிட்டு இருக்கிறது. இப்போ டிவிக்கே வந்து தனித்து நின்றது அப்படின்னா ஓட்டு பிரிக்கதை தான் வந்துட்டு தாவேக்காவால் பண்ண முடியும், வந்து இடங்களை வந்து ஜெயிக்க முடியாது தாவேக்காவால்.
இன்னும் சொல்ல போனா தாவேக்கா தனித்து நின்னா அது திமுகவுக்கு தான் பலம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இல்லை, இது அவங்களுடைய சொந்த கருத்து. தாவேக்கா என்ன நிலை எடுக்க போகுதுன்னு பொறுத்துன்னு தான் பார்க்க வேண்டும். அப்ப கூட்டணிக்கு வந்து யார் வந்து திரு விஜய் அவர்களை முதலமைச்சரை ஏத்துக்கிறாங்களோ அவங்க தான் வருவாங்கங்கிறத சொல்லியிருந்தீங்க. இன்னும் சொல்ல போனா நீங்க அதிமுகவில இருந்து நிறைய பேர் வருவாங்கன்னு சொல்லியிருந்தீங்க. அந்த இணைப்பு எப்பொழுது சாத்தியமாகும்? ஜனவரி எண்டுக்குள்ள ஆகுன்னு சொல்லியிருக்காங்க. பொங்கலுக்கு முன்னாலேயே வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஓபிஎஸ்ஸையும் டிடிவியும் இணைப்பதற்கு இங்க இபிஎஸ் வந்து ஓகே சொல்லிட்டாரு. அதனால நான் கேட்கிறேன். ஓபிஎஸ் அது ஒரு தகவலா வந்திருக்கு. இபிஎஸ் உடைய தகவல் தவறான தகவல். இபிஎஸ்க்கு பின்னால் இவங்க யாருமே போக மாட்டாங்க. பாஜக அந்த பேச்சுவார்த்தையை நடத்தாது நீங்க நினைக்கிறீங்க? பாஜக பேச்சுவார்த்தை நடந்தாலும் அதில் ஈல்டாக மாட்டாங்க. ஏன்னா பியூஷ் கோயல் என்ன சொல்லியிருக்காரு, விஜய் அவர்கள் மேல கான்சென்ட்ரேட் பண்ணாதீங்க, ஒரு வெறுமனே வந்துட்டு ஓட்டை பிரிக்க தான் வருவாரு, ஸோ வேற வேற கவனத்தை மாத்துங்கன்னு சொல்லியிருக்கிறாரு பியூஷ் கோயல். இல்லைங்க, எண்ணங்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்து இருக்குங்க. இந்த மண்ணை பற்றி தெரியாது நிறைய பேருக்கு. எப்படிங்க, இந்த மண்ணே வேறு, நான் நார்த் இருக்கிறது வேறு, சவுத்தில் தமிழ்நாடு வேறுங்க. முதல்ல அது தெரிஞ்சுக்கணும், முதல்ல புரிஞ்சுக்கணும் எல்லா கட்சியுமே. தமிழ்நாட்டில் மக்கள் ஒரு முடிவு செஞ்சுட்டாங்கன்னா அந்த முடிவு மாற்றவே முடியாது யாருனாலே. இது 1977 நடந்த நிகழ்ச்சி ஒன்று தான் உங்களுக்கு எடுத்துக்காட்டு. இன்றைக்கு நடக்க போகுது 2026 நடந்தே தீரும். திமுக தரப்புல இருந்தும் இங்கே கடுமையான விமர்சனங்கள் தாவேக்கா மீது வைக்கப்படுகிறது. இன்னும் ஒரு கவுன்சிலர் கூட ஆகலை, இன்னும் எந்த எலெக்ஷனையும் சந்திக்கவே இல்லை. இது எப்படி வந்து முதலமைச்சர் கனவு காண்றாரு, இது எப்படி சாத்தியம் அப்படிங்கிற விமர்சனங்கள் வைக்க முடியுது. சரிதானே, இப்போதானே களத்துக்கு வந்திருக்கிறாங்க, உடனே முதலமைச்சர் ஆகணுங்கிறது எப்படி அப்படிங்கிறது ஒரு அரசியல் பயிற்சியாக இருக்கட்டுமே, அதுக்கப்புறம் ஒரு 31ல பார்க்கலாமே அப்படின்னு சில மக்கள் சொல்றதையும் இங்கே பார்க்க முடியுது இல்லை. ஆம் ஆத்மா வந்து ஆம் ஆத்மி டெல்லியில் நின்னாங்க. யாராவது சொன்னாங்க இவங்கெல்லாம் எங்கடா போய் ஜெயிக்க போகிறாங்க, சிஎம் ஆகலைங்களா, பஞ்சாப்ல ஆகலையா, எது வேண்டாலும் மிராக்கள் நடந்தே தீரும். அது யாரையும் தடுக்க முடியாது. இந்த மிராக்கள் இவருடைய வாழ்க்கையில் இது ஒரு பெரிய மாற்றத்தை 2026 உருவாகும். ஸோ கூட்டணி இன்னும் சில தலைவர்கள் அப்படின்னு சொன்னீங்க. இந்த சில தலைவர்கள்ங்கிறது வந்து அதிமுகவிலேருந்து வருவார்களா, இல்லை வேறு கட்சிகள்லேருந்து வருவாங்களா, இல்லை திமுகலேருந்து வருவாங்களா, அதை நாங்கள் எப்படி எடுத்துக்கலாம்? எது வேண்டாலும் நடக்கும். ஒரு பதில் வாங்கிடலான்னு பார்த்தோம். இல்லைங்க, அதுக்கு பதில் சொல்லணும்னா சிக்கலாயிரவில்லைங்க. பேசிட்டு இருக்கிறேங்க, பேசிக்கொண்டு இருக்கு, பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. பேச்சுவார்த்தை சில பேரோட பேசிட்டு இருக்கிறேங்க, பழகிறோம். வேற்று கட்சிகளிலிருந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஆளுங்கட்சியிலேருந்து வர வாய்ப்பு இருக்கா? ஆளுங்கட்சியிலேருந்து வர்றதுங்கிறது சொல்ல முடியாது. பல பேர் எங்களோட பேசிட்டு இருக்காங்க, சில கருத்துக்கள் சொன்னாங்க, அந்த கருத்துக்கள் பரிமாறிட்டு இருக்கேன். அடுத்ததா சின்னம் குறித்து சில விஷயங்கள் பேசணும்னு நினைச்சேன். இந்த சின்னம் வந்து எனக்கு தெரிஞ்சிருச்சு, இன்னும் ஆச்சரியப்படுவாங்க, தமிழகமே ஆச்சரியப்படும், அதுவும் பொங்கலுக்கு அப்புறம் தமிழ்நாடே ஆச்சரியப்படும் அப்படின்ற சில விஷயங்கள். 2 விஷயம். ஒன்று உடைய திரைப்படம், அதுக்கப்புறம் இப்படி தேர்தல் சின்னம் கொடுத்தேன் நான் உங்களுக்கு அலர்ட் பண்ணித்தேன். நான் ஏதோ ஒரு சின்னம் நாங்கள் 2 3 கேட்டிருக்கேன், அதில் வந்து எது சூஸ் பண்ணுறேன்னு தெரியாது. இறைவனால் நல்லது கிடைக்கும் நாங்கள் நம்புகிறோம். உங்களுக்கு சின்னம் குறித்து தகவல் எதுவும் தெரியுமா? சொல்லக்கூடாது இப்போ சொல்லி சிக்கலான கேள்வி. சிக்கலான எலெக்ஷன் கமிஷன் தான் டிசைட் பண்ணுறதுக்கு முன்னால் சொல்லிட முடியாது. என்ன மாதிரியான ஒரு மாற்றத்தை தமிழக அரசியலில் ஏற்படுத்தும் உங்களுடைய வருகை? என்னுடைய வருகையை பொறுத்தளவுக்கு அவரோட முழுமையாக ஒத்துழைப்பேன். அவர் சுற்றுப்பயணத்தை எப்படி அவெல்லாம் நினைக்கிறாரோ அதளவுக்கு நாங்கள் எல்லோரும் சேர்ந்து அதை செய்வோம். முக்கிய நிர்வாகிகள் அத்தனை பேர் தலைமை களத்திற்கு எல்லாம் சேர்ந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்துவோம். அவருக்கு நல்ல பல்வேறு கருத்துக்கள் பரிமாற்றத்திலையும் நாங்கள் பங்கு கொள்வோம். தேர்தல் களத்திலையும் வந்து எங்களுடைய பணிகள் வந்து கடுமையாக இருக்குது. இதெல்லாமே அவருக்கு உற்ற துணையாக இருந்து அந்த பணிகள் நாங்கள் மேற்கொள்வோம்.